அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 முக்கியமான நபர்களோட தொலைபேசியில் கதைச்சிருக்கிறார். இந்த 2 தொலைபேசி உரையாடல்களும் மிக மிக முக்கியமானவை. அதில் எதை பற்றி முதல் சொல்கிறேன்னு சொல்லி எனக்கே குழப்பமாக இருக்குது. அதில் முதலாவது யாரோட கதைச்சவர் என்று சொன்னால் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினோட கதைச்சவர் நேற்று. பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை சீனாவினுடைய ஜனாதிபதியோட கதைச்சிருக்கிறார். சீனாவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். எனவே நாங்கள் முதல்ல சீனாவிலிருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 1.5 மணித்தியாலம் போன் காய்ச்சிருக்கார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கோட 1.5 மணித்தியாலம் போன் காய்ச்சிருக்கார். இந்த 1.5 மணித்தியால தொலைபேசி உரையாடல் மிகவும் சாதகமாக இருந்து என்று சொல்லியும் மிகவும் நல்ல முறையில் இருந்து என்று சொல்லியும் 2 நாடுகளுக்கு இடையில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கொஞ்ச காலமாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஏதோ 3ஆம் உலகப் போரே வெடிச்சிடும் போல அவ்வளவு முட்டுப்பட்டு கொண்டு வந்த 2 நாடுகளும் அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் இந்த உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வரி விதித்தவர். எல்லா நாடுகளுக்கும், ஒரு நாடு மிச்சம் இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் வரி விதித்தவர். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்களே இல்லாத பெங்குயின் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு கூட வரி விதித்தவர். தானே நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள். சரி, அந்த வரி விதித்த நாடுகளில் அதிக அளவு வரி விதிக்கப்பட்டதே சைனா தான். சைனாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு என்ன நம்பர் கண்ணை மூடிக்கொண்டு எழுதும்போது வருதோ அந்த நம்பரை வரியாக விதித்தவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள கொஞ்ச நாளைக்கு முதல் அமெரிக்கா ஒரு வரியை விதிக்கிற, பிறகு அதுக்கு டபுள் மடங்கில் சீனா விதிக்கிறது, பிறகு திருப்பி அமெரிக்கா விதிக்கிறேன்னு சொல்லி மாறி மாறி சின்ன பிள்ளைகள் அடிபட்ட மாதிரி ஒரு நாள் முழுக்க அடிபட்டு கொண்டு வந்தவே அமெரிக்காவும் சைனாவும். அப்படி கடுமையான முட்டுப்பாட்டுக்கு பிறகு இன்றைக்கு பார்த்தா திடீரென்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீன ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தை நடத்தி 1.5 மணித்தியாலம் பேச்சுவார்த்தை நடத்தி முழுக்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், அதாவது வர்த்தகத்தை பற்றி தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் சொல்லியிருக்கார். மிகவும் சாதகமாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் தன்னையும் அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணி, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மனைவியார், அவரையும் சீனாவுக்கு உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு வர சொல்லி சீன ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் என்று சொல்லியும் அதுக்கு பதிலாக தானும் அவர்களை அழைப்பு விடுத்தார் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி வச்சிருக்கார். ஆக மொத்தத்தில் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாகவும் நல்ல முறையிலே முடிஞ்சு என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ட்ரம்பை பார்த்து ஐயா நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் ட்ரம்ப் செய்கிற நடவடிக்கைகள் அப்படித்தான். ஒரு பக்கம் கோவமாக கொந்தளிக்கிறார், ஒரு பக்கம் வரியை விதிக்கிறார், ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், எல்லாருடைய உணக்கமாக புரண்டார், சண்டையை நிறுத்தணும், யாருமே சாகக்கூடாது, எதுக்கு இந்த உலகம் இப்படி அழியணும், நாங்கள்லாம் பாலத்தானே பிறந்தனாங்கன்னு சொல்லி தத்துவம் கதைக்கிறார், பேருந்து பார்த்தா ஆயுதங்களை கொடுக்குறார், எல்லாத்தையும் மாறி மாறி செய்கிறபடியால் ஒரே குழப்பமாக இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ட்ரம்புக்கு பொதுவாக ஒரு பேர் இருக்குது, பெஸ்ட் நெகோசியேட்டர் என்று சொல்லி, நல்ல விதமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் மேன் தானே. இந்த பிஸ்னஸ் பீப்புளை கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாகவே இந்த சண்டை சச்சரவுக்கு போக மாட்டினோம், பொதுவாக யாரோடையும் சண்டைக்கு போக மாட்டோம். ஏன்னு சொன்னால் எதுக்கு தேவையில்லாமல் சண்டையை பிடிப்பான், பேசாமல் ஒற்றுமையாக கதைச்சு அங்கேருந்து கொஞ்சம் லாபத்தை எடுக்கலாம்னு தான் மொபைல் பாப்பிலுமே ஒழிய சண்டைக்கு போக மாட்டோம். இப்போ ட்ரம்ப் யோசிச்சிருப்பார் என்னன்னு சொன்னால், ட்ரம்ப் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் மேன் தானே, அவர் ஜனாதிபதியாக இருக்கிறது ஒரு 4 வருஷம் தானே, அதை விடுங்க. ஆனால் பேசிக்காக ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் வச்சுக்கிறார். அமெரிக்காலையும் வேறு நாடுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரம்ப் டவர் என்று சொல்லி அப்படியே தங்கத்தில் தகக்கிற அந்த உயர்ந்த கோபுரங்கள், அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லா இடமும் இருக்குது. அப்போ ட்ரம்ப் யோசிச்சிருப்பார், எதுக்கு சும்மா தேவையில்லாமல் சீனாவோட சண்டை பிடிப்பான், பேசாமல் சீனாவோட ஒற்றுமையாக போயிட்டு அங்கேயே 4 டவரை கொண்டே கட்டுவோம்னு சொல்லி யோசிச்சிருப்பார் சிலவில். ஏன்னு சொன்னால் பிஸ்னஸ் பீப்புள் அப்படி தான் யோசிக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சீனாவோட பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறார். இது உண்மையில உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம்தான். ஏன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இந்த முட்டுப்பட போது என்று சொல்லி இருக்கும்போது திடீரென்று பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். சரி, சீனாவோட பேச்சுவார்த்தை இப்படி போய்கொண்டிருக்கும் போது நேற்று ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினோடையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். கிட்டத்தட்ட 75 நிமிஷம் தொலைபேசியில் கதைச்சிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். கதைச்சு என்ன விஷயம் காய்ச்சவர் என்று சொன்னால், கேட்டிருப்பார் போராடக்கு, இந்த மாதிரி யுக்ரைன் அடிச்சிருக்குது, என்ன மாதிரி நீங்கள் கோவமாக இருக்கிறீங்களா என்ன இதுன்னு கேட்டிருப்பார் போராடக்குது. அதுக்கு புட்டின் சொல்லியிருக்கார், யுக்ரைனை பழி வாங்காமல் நான் விட போகிறதில்லை, நான் கட்டும் கோவத்தில் இருக்கிறேன், அதோட இந்த தாக்குதலுக்கு, அதாவது ரஷ்யாக்குள்ள பூந்து அடிச்சதான் ட்ரோனால அந்த தாக்குதலுக்கு ஒரு பதில் தாக்குதல் நான் செய்யாமல் விட மாட்டேன், அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் இருக்கிறேன்னு சொல்லி விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கார். பிறகு அதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார், இந்த மாதிரி தான் புட்டினோட கதைச்சினான், புட்டின் சரியான கோவத்தில் இருக்கிறார், இதுக்கு பழி வாங்காமல் விட மாட்டார்ன்னு சொல்லி. ஏற்கனவே ஊடகங்கள்லையும் உலக மக்கள் எல்லார்ட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, யுக்ரைன் அடித்த இந்த தாக்குதலுக்கு, இந்த அதிரடியான தாக்குதலுக்கு
தாக்குதலுக்கு ரஷ்யா என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி இன்று வரைக்கும் போன ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடந்தது, இன்றைக்கு வியாழக்கிழமை இன்று வரைக்கும் சொல்லிக் கொள்ளும்படியாக பெரிய அளவு தாக்குதல் ஒன்றும் நடத்தியில. ரஷ்யா ஏதோ நல்ல ஒரு பிளான் ஒன்று போட்டு கொண்டிருக்கிறோம் போல இருக்குது. எனவே பொறுத்த இடத்துல ஒரு வசமான தாக்குதல் ஒன்றை நடத்துறதுக்கு ரஷ்யா பிளான் பண்ணி கொண்டிருக்குதுன்றது மட்டும் நிச்சயமான உண்மை. அதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கார். அதோட தான் டெலிஃபோனில் கதை கேட்கல இன்னும் ஒரு விஷயத்தையும் சொன்னவராம். இந்த மாதிரி யுக்ரைன் உங்களுக்கு அடிக்கும்னு சொல்லி எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாமல் போயிட்டுது, அவங்க எங்களுக்கு சொல்லவும் இல்லைன்னு சொல்லி கதையாக ஒரு வசனத்தை போட்டு வச்சுக்கார் ட்ரம்ப் விளாடிமிர் புட்டினுக்கு. ஏன்னு சொன்னால் இந்த தாக்குதல், அதாவது யுக்ரைனால் மேற்கொள்ளப்பட்ட இந்த அதிரடி தாக்குதல் தனியாக யுக்ரைனால் மட்டும் மேற்கொள்ளப்பட்டது இல்லை, அதுக்கு பின்னுக்கு அமெரிக்காவோ வேறு சக்திகளோ இருக்குன்றது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஊகம். எனவே அந்த கோபம் சில உள்ள புட்டினுக்கு இருக்கலாம் தானே, நீங்கள் பின்பக்கத்தால் யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணி போட்டு இப்போ வாரீங்களா நல்ல பிள்ளைக்கு நடிச்சு கொண்டு சொல்லி கேட்கலாம் தானே. எனவே அதை சமாளிக்கும் விதமாக ட்ரம்ப் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி யுக்ரைன் உங்களுக்கு அடிக்க போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாமல் போச்சுன்னு சொல்லி. இப்படியாக 75 நிமிடங்கள் தான் புட்டினுடன் பேசியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். எனவே கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள கடந்த 24 மணி நேரத்தில் மிக மிக முக்கியமான 2 தொலைபேசி உரையாடல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எனவே இப்போ சொன்னபடி அமெரிக்க ஜனாதிபதி சீனாவுக்கு போகிறாரா, சீன ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு வரப்போகிறாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த முக்கியமான பஞ்சாயத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பஞ்சாயத்து. அமெரிக்கா என்ன சொல்லி கொண்டிருக்குன்னு சொன்னால், அமெரிக்காவோட ஒரு உடன்படிக்கைக்கு வரணும் ஈரான் என்று சொல்லி. என்ன உடன்படிக்கை என்று சொன்னால் அணு ஆயுத ஒப்பந்தம். ஏன்னு சொன்னால் ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை. எனவே எங்களோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வாங்கோ, நீங்கள் என்ன செய்கிறீங்கள், அணு ஆயுதங்கள் எத்தனை வச்சுக்கிறீங்கள், எத்தனை தயாரித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். எனவே ஒப்பந்தத்துக்கு வாங்கோன்னு சொல்லி அமெரிக்காவுடைய கேட்டபடி. ஆனால் ஈரான் சொல்லியிருக்குது நான் விரும்பவே மாட்டோம் என்று சொல்லி. இப்போ ஈரானினுடைய தலைவராக போற்றப்படும் மிக முக்கியமான தலைவர் அயத்துல்லா அலி காமேனி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நாங்கள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்துக்கு போக மாட்டோம், அமெரிக்காவுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி, எங்கள்கிட்ட எத்தனை அணுகுண்டுகள் இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அதை அடியோட மறுத்திருக்கிறார். இப்போ போன கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா கூட ஈரானுக்கு சொல்லியிருந்தது, இந்த மாதிரி அமெரிக்கா ஒப்பந்தம் போட சொல்லி தானே கேட்குறாங்க, நீங்கள் பேசாமல் போய் ஒப்பந்தத்தை போடுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இஸ்ரேல் வர உங்களை அடிக்க போகிற சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எனவே ஏன் சும்மா எங்களோட பிராந்தியத்துக்குள்ளே சண்டை வரணும், அவசியம் இல்லை தானே, எனவே ஒப்பந்தத்துக்கு போங்கன்னு சொல்லி சவுதி அரேபியா ஒரு அட்வைஸ் கொடுத்தது ஈரானுக்கு. ஆனால் ஈரான் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்குது, நாங்கள் அமெரிக்காவோட ஒப்பந்தத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லி. அப்போ எதுக்காக ஈரானோட அமெரிக்கா ஒப்பந்தம் போடணும்னு சொல்லி இப்போ ஒற்றை காலில் நிற்கணும்னு சொன்னால், அதுக்கு காரணம் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அணு சக்தி. அணு விஷயத்தில் ஈரான் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவு என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னால், இப்போ அண்மை காலமாக குறிப்பிட்ட சில வருடங்களாக ஈரான் எந்த ஒரு அணு ஆயுதத்தையும் உற்பத்தி செய்யலைன்றதை உறுதிப்படுத்தி இருக்குது. இருந்தாலும் இதுக்கு முதல் உற்பத்தி செய்யப்பட்ட அணு ஆயுதங்கள் எத்தனை இருக்குது ஈரான்கிட்ட என்றது அமெரிக்கா உள்பட உலக நாடுகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் அவைக்கு தெரியாது, எப்படித்தான் புலனாய்வு நடவடிக்கைகளை செய்த போதும் கூட ஈரான்கிட்ட எத்தனை அணுகுண்டுகள் இருக்குன்றது இன்று வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. இப்போ அண்மை காலமாக எந்த ஒரு உற்பத்தியும் செய்யலைன்னு சொல்லி அமெரிக்கா கண்டுபிடிச்ச போதிலும் கூட ஒருவேளை அமெரிக்காவுக்கே தெரியாமல், அமெரிக்க புலனாய்வுக்கே தெரியாமல் இன்னும் ரகசியமாக எங்கேயாவது செய்யணுமா இல்லையான்னு இது வரைக்கும் தெரியாது. எனவே அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள ஆக்களை கொண்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை தானே, கொண்ட்ரோலுக்குள்ள வச்சு கொள்ளலாம் என்று சொல்லி அமெரிக்கா யோசிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், அதுதான் இப்போ கொஞ்ச காலமாக அணுகுண்டு எதுவுமே தயாரிக்காமல் பேசாமல் இருக்கிறாங்களே தங்களோட பாட்டில், அப்போ அப்படியே விட வேண்டியதானே அமெரிக்கா என்று சொல்லி நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால், அதுதான் இல்லை. என்ன பிரச்சனை சொன்னால், ஈரான் அண்மை காலமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்தோ செய்யலையோ அது வேறு பிரச்சனை. ஆனால் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய யுரேனியம் ஈரான் முழுக்க கொட்டி கிடக்குது. அதுவும் சாதாரண யுரேனியம் இல்லையாம், என்ரிச்ட், அதாவது மிகவும் வளமான யுரேனியம் ஈரான்ல அப்படியே கொட்டி போய் கிடக்காம். எனவே எந்த நேரத்தில் வேணுமென்றாலும் அணு ஆயுதங்களை ஈரான் உற்பத்தி செய்யலாம். இப்போ வேணும்னா செய்யாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் திடீரென்று தேவைப்படும் போது செய்யலாம் என்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. எனவே அவ்வளவு யுரேனியம் ஈரானில் இருக்கிறது தான் இப்போ அமெரிக்காவுக்கு பிரச்சனை, அதுதான் இஸ்ரேலுக்குரிய பிரச்சனை, அதுதான் பிரித்தானியாக்குரிய பிரச்சனை, மற்ற நாடுகளுக்குரிய பிரச்சனை. எனவே ஒரு ஒப்பந்தம் போடுவோம்னு சொல்லி கடுமையாக முயற்சி செய்யணும். அதுக்கு ஈரான் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஹமாஸ் அமைப்பால் பிடித்துச் செல்லப்பட்ட பணிய கைதிகளில் இருவருடைய உடல்களை தாங்கள் மீட்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. கணவன் மனைவியான இந்த இருவரும் வயதானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நேற்றிரவு கான் யூனிஸ் நகரத்தில் இந்த 2 பேருடைய உடல்களையும் தாங்கள் மீட்டதாகவும் அவர்களுடைய உடல்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளை அடுத்து அவர்கள் ஹமாஸ் அமைப்பால் கடத்தி செல்லப்பட்ட அந்த பணிய கைதிகளில் இருந்த 2 பேர் என்று சொல்லியும் இருவரும் கணவன் மனைவி எனவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவி 70 வயதானவர், அவ கனடாவை சேர்ந்தவர் என சொல்லப்படுகின்றது. கணவர் இஸ்ரேலை சேர்ந்தவர் என சொல்லப்படுகின்றது. இவர்கள் இருவருடைய உடல்களையும் நேற்றிரவு தாங்கள் மீட்டிருப்பதாக இஸ்ரேலிய படையினர் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது ஹமாஸினுடைய கையில் உயிரோடு இருக்கின்ற பணிய கைதிகளினுடைய எண்ணிக்கை குறித்து ஒரு குழப்பம் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் உலகைச் சுற்றி நடக்கின்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்பை விரிவாக தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.